காசா சிட்டி தரைவழி தாக்குதல்களில் ஜீப் வண்டிகளை கூட பயன்படுத்துவதற்கு பயப்படும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கட்டளை தளபதிகளும் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கைதிகளாக பிடிப்பதற்கு தொடர்ச்சியாக முயற்சி செய்யும் பலஸ்தீனிய போராளிகளும் ஆக்கிரமிப்பு நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலிருந்தே மேற்கொள்ளப்பட்ட ஏவுகணை தாக்குதல்களும் மத்திய கிழக்கை நோக்கி நகரும் அமெரிக்காவின் B-2 போம்பர் போர் விமானங்களும் வான்படை மற்றும் வான் பாதுகாப்பு படைகளை உச்ச எச்சரிக்கையில் வைத்திருக்கும் ஈரானிய பாதுகாப்பு பிரிவினரும் ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் ஈரானுக்குள்ளே குவிக்கும் ரஷ்யாவும் ஈரானுக்கு எதிரான முடிவுகளை வெளியிட்ட துரோகி அர்துகானும் ஈரானுக்கு எதிராக அடுத்த கட்ட உச்ச பொருளாதார தடைகளை விதித்த அமெரிக்காவின் கருவூலத்துறையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை ஏற்றுக்கொள்ளுமாறு ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரை பயன்படுத்தி காய்களை நகர்த்தும் துருக்கியும் கத்தாரும் தோல்வியில் முடிவடைந்த சுமுத் ஸ்லோச்சிலா மனிதாபிமான கடற்படையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இராணுவ நடவடிக்கைகளும் காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக களமிறங்கி இருக்கக்கூடிய சுமுத் புளோட்டிலாவினுடைய கப்பல்களில் 6 இத்தாலிய கப்பல்கள் இத்தாலி அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை தொடர்ந்து பின்வாங்கியிருந்தன. மேலும் எஞ்சியிருக்கக்கூடிய 44 கப்பல்கள் காசாவின் கடற்கரையை நோக்கி நகர்ந்தன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு போலி குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்த போதிலும் இந்த 44 கப்பல்களும் பின்வாங்கவில்லை. காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக பயணத்தை தொடர்ந்தன. இதற்கமைவாக நேற்றிரவு 44 கப்பல்களும் ஆக்கிரமிப்பின் நீர் பரப்பிற்குள்ளே நுழைந்தன. இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கடற்படையானது சுமுத் புளோட்டிலா கப்பல்களை தடுத்து நிறுத்துவதற்காக களமிறங்கி இருந்தன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கடற்படையின் 20க்கும் அதிகமான கப்பல்கள் களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஹமாஸினால் வழிநடத்தப்படும் சுமுத் புளோட்டிலா கப்பல்கள் காசாவின் கடற்கரைக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் அனுமதிக்கப்பட மாட்டாது. இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான வேலை திட்டங்களையும் கட்டளைகளையும் இஸ்ரேலி இராணுவத்திற்கு நான் வழங்கியுள்ளேன் என நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய கடற்படை கப்பல்கள் சுமுத் புளோட்டிலா கப்பல்களுடைய தலைமை கப்பல்களான 7 கப்பல்களை முழுமையாக முற்றுகையிட்டன. சுமுத் புளோட்டிலா அமைப்பினுடைய மிக முக்கியமான தலைவர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் இந்த தலைமை கப்பலிலேயே பயணித்தார்கள். மேலும் இந்த கப்பல்களை முழுமையாக முற்றுகையிட்டு கப்பல்களை கைப்பற்றி கப்பலிலே இருக்கக்கூடிய அனைவரையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய கடற்படையினர் கைது செய்தார்கள். மேலும் குறித்த கப்பல்களை அஷோட் துறைமுகத்தை நோக்கியும் நகர்த்தினார்கள். இதைத் தொடர்ந்து எஞ்சிருக்கக்கூடிய 37 கப்பல்களும் முழுமையாக பின்வாங்கும் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் எதிர்பார்த்தது. இருப்பினும் எஞ்சிருக்கக்கூடிய கப்பல்கள் பின்வாங்காமல் காசாவின் கடற்கரை பிரதேசத்தை நோக்கி அவசரமாக விரைந்தன. இதன்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய கடற்படை கப்பல்கள் முழுமையாக களமிறக்கப்பட்டு நீர் பீரங்கி தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டன. இதைத் தொடர்ந்து அதிகளவான கப்பல்கள் முழுமையாக கைப்பற்றப்பட்டு கப்பலிலே இருக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்பட்டு அஷோட் துறைமுகத்தை நோக்கி நகர்த்தப்பட்டார்கள். மேலும் இறுதியாக இன்று காலை எஞ்சிருக்கக்கூடிய 9 கப்பல்களும் காசாவின் கடற்கரையை அடைவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தன. இருப்பினும் இந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியிலேயே முடிவடைந்தது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் அனைத்து கப்பல்களையும் முழுமையாக கைப்பற்றி அனைவரையும் கைது செய்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிலே தடுத்து வைத்துள்ளது. 44 கப்பல்களும் முழுமையாக கைப்பற்றப்பட்டு 497க்கும் அதிகமான சமூக செயற்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய இராணுவ நடவடிக்கைகள் மூலமாகவும் தாக்குதல்கள் மூலமாகவும் காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காக களமிறங்கியிருந்த மனிதாபிமான கடற்படையினுடைய வேலை திட்டங்கள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. சுமுத் புளோட்டிலா மனிதாபிமான கடற்படையானது தோல்வி அடைந்துள்ளது. ஒரு கப்பல் கூட காசாவின் கடற்கரை பிரதேசத்தினை அடையவில்லை. காசாவின் முற்றுகையை உடைப்பதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களும் தோல்வி அடைந்துள்ளன. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் சுமுத் புளோட்டிலா கப்பல்களுக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கைகளை எதிர்த்து ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி, கிரேக்கம் ஆகிய நாடுகளில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. சுமுத் புளோட்டிலா கப்பல்களிலே சென்றிருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்களும் ஏனைய செயற்பாட்டாளர்களும் பாதுகாப்பாக நாடுகளுக்கு திரும்ப வேண்டும் என்றும் இவர்களுக்கு எதிராக எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படக்கூடாது என்றும் குறித்த நாடுகளிலே இருக்கக்கூடிய மக்கள் கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டு
பெற்றுள்ளேன். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சுமுத் புளோட்டிலா கப்பல்களை தடுத்து நிறுத்தியதற்கு எதிராக பல நாடுகள் கண்டன அறிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். மேலும் வெனிசுவேலா நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவ்வாறு தெரிவித்தது. உலக அமைதிக்கு உண்மையான ஒரே ஒரு அச்சுறுத்தலாக ஜியோனிசமே காணப்படுகின்றது. இந்த ஜியோனிசம் இருக்கும் வரையில் உலக அமைதியை ஏற்படுத்தவே முடியாது. ஜியோனிசம் என்பது காலனித்துவ இனவெறியை கொண்டிருக்கக்கூடிய சித்தாந்தமாகும். இந்த சித்தாந்தம் சர்வதேச சட்டங்களையும் மனிதநேயத்தையும் மீறியே செயற்பட்டு வருகின்றது. காசாவின் முற்றுகையை உடைப்பதற்காகவும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கான உணவுப் பொருட்களை வழங்குவதற்காகவும் சென்று கொண்டிருந்த சுமுத் புளோட்டிலா கப்பல்களை தடுத்து நிறுத்தியிருப்பது ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கோழைத்தனத்தை உறுதிப்படுத்துகின்றது. மேலும் இந்த கோழைகள் ஒருபொழுதும் மனிதநேயத்தினை உணர்ந்து கொள்ளவே மாட்டார்கள். இவர்கள் மனிதநேயமற்றவர்களாகவே இருக்கின்றார்கள் என வெனிசுவேலா நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது. டொனால்ட் ட்ரம்பின் திட்டம் தொடர்பாக கத்தாரிலே தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் துருக்கி மற்றும் கத்தாரினுடைய பிரதிநிதிகள் ஹமாஸினுடைய தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்தினை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுமாறு உச்ச அழுத்தங்களை வழங்கி வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்திலே எந்தவிதமான மாற்றங்களையும் ஏற்படுத்தாமல் எந்தவிதமான நிபந்தனைகளையும் விதிக்காமல் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பதிலை வழங்குமாறும் கத்தார் மற்றும் துருக்கிய பிரதிநிதிகள் உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் எகிப்தி அடிமை மத்தியஸ்தர்களும் ஹமாஸுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றார்கள். அத்தோடு கத்தாரிலே இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய அரசியல் தலைவர்களில் ஒருவரான காலித் மிஷல் தொடர்பாக முன்னே காணொளிகளிலும் சில விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். 2017ஆம் ஆண்டு காலித் மிஷல் அவர்கள் ஹமாஸினுடைய தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். மேலும் காலித் மிஷல் அவர்களுக்கு மாற்றீடாகவே இஸ்மாயில் ஹனியா அவர்கள் நியமிக்கப்பட்டார். அதே நேரம் காலித் மிஷல் தொடர்பாக பல விமர்சனங்கள் காணப்படுகின்றன. சுருக்கமாகவும் நேரடியாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால் காலித் மிஷல் அவர்கள் எதிர்ப்பச்சுக்களோடும் ஈரானோடும் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருக்கவில்லை. மேலும் எதிர்ப்பச்சுக்கள் தொடர்பாக சில விமர்சனங்களையும் கடந்த காலங்களில் அவர் முன்வைத்திருந்தார். அதே போன்று காலித் மிஷல் அவர்களுடைய நிலைப்பாட்டிற்கும் இஸ்மாயில் ஹனியா மற்றும் யஹ்யா சின்வர் அவர்களுடைய நிலைப்பாடுகளுக்கும் இடையில் நிறைய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. இப்படியான நிலைமையில் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஹமாஸினுடைய புதிய தலைவராக மீண்டும் காலித் மிஷல் தெரிவு செய்யப்பட வேண்டும் என கத்தாரும் துருக்கியும் உச்சக்கட்ட அழுத்தங்களை ஹமாஸுக்கு வழங்கியிருந்தது. ஏனென்றால் காலித் மிஷல் துருக்கி மற்றும் கத்தாரினுடைய நிலைப்பாடுகளுக்கான முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி இருந்தார். துருக்கி மற்றும் கத்தாரினுடைய நிலைப்பாடுகளுக்கு அமைவாக காய்களை நகர்த்துவதற்கே அவர் விரும்பியிருந்தார். இதனாலேயே இஸ்மாயில் ஹனியா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதும் காலித் மிஷலை அவசரமாக ஹமாஸினுடைய தலைவராக மீண்டும் நியமிக்க வேண்டும் என துருக்கி மற்றும் கத்தாரிய தரப்பினர் உச்சழுத்தங்களை வழங்கினார்கள். இருப்பினும் இதற்கு யஹ்யா சின்வர் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. மேலும் ஹமாஸினுடைய அரசியல் பணியகத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான தலைவர்களும் இதற்கு இடம் கொடுக்கவில்லை. இதனாலேயே இஸ்மாயில் ஹனியா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு பின்பு ஹமாஸினுடைய புதிய தலைவராக யஹ்யா சின்வர் அவர்களை ஹமாஸினுடைய ஷூரா சபையானது தெரிவு செய்தது. ஹமாஸின் ஷூரா சபையில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அதிகளவான அரசியல் தலைமைகளும் காலித் மிஷல் மீண்டும் தெரிவு செய்யப்படுவதனை விரும்பவில்லை. இதற்கு காரணமாக காலித் மிஷலின் நிலைப்பாடுகளை அமைந்திருந்தது. அத்தோடு யஹ்யா சின்வர் அவர்களும் முஹம்மது சின்வர் அவர்களும் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து ஹமாஸினுடைய செயற்பாட்டு தலைவராக கலீல் அல் ஹய்யா அவர்களே தெரிவு செய்யப்பட்டார். ஹமாஸினுடைய ஷூரா சபையில் காலித் மிஷல் இருந்தாலும் ஹமாஸின் செயற்பாட்டு தலைவராக கலீல் அல் ஹய்யா அவர்களே தற்போது செயற்பட்டு வருகின்றார். அத்தோடு கத்தார் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை மேற்கொண்ட சந்தர்ப்பத்தில் கலீல் அல் ஹய்யா உட்பட ஏனைய தலைவர்களுமே கலந்துரையாடல்களில் ஒன்று கூடியிருந்தார்கள். இந்த கலந்துரையாடல்களில் காலித் மிஷல் கலந்து கொண்டிருக்கவில்லை. ஒருவேளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த தாக்குதல்களிலே கலீல் அல் ஹய்யா அவர்களும் ஏனைய தலைவர்களும் படுகொலை செய்யப்பட்டிருந்தால் ஹமாஸினுடைய தலைவர்களில் எஞ்சிருக்கக்கூடிய தலைவரான காலித் மிஷல் அவர்களே மீண்டும் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருப்பார். மேலும் இதனையே நெட்டன்யாஹுவும் எதிர்பார்த்திருப்பார். காலித் மிஷல் ஹமாஸினுடைய தலைவராக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டால் காசாவில் இருக்கக்கூடிய ஏனைய எதிர்ப்பு குழுக்களும் ஆதரவை வெளிப்படுத்த மாட்டார்கள். இது பலஸ்தீனிய எதிர்ப்பு குழுக்களுக்கிடையே உள்முருகல் நிலையை தோற்றுவிக்கும். மேலும் காலித் மிஷலை பயன்படுத்தி கத்தாரும் துருக்கியும் அவர்களுடைய இலக்குகளையும் இலகுவாக அடைந்து கொண்டிருப்பார்கள். எனவே கத்தாரிலே நடைபெற்ற படுகொலை தாக்குதல்கள் தோல்வி அடைந்ததனால் கலீல் அல் ஹய்யா அவர்களும் ஷூரா சபையில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் டார்விஷ் அவர்களும் அஸ்ஹர் ஜபரின் அவர்களும் இன்னும் பெயர் குறிப்பிடப்படாத 2 தலைவர்களும் உயிர் தப்பினார்கள். கத்தார் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் வெற்றி அளித்திருந்தால் இந்நேரத்திற்கு ஹமாஸினுடைய அரசியல் பணியகத்தில் சில சிக்கல்களும் ஏற்பட்டிருக்கும்.
எனவே இப்படியான நிலைமையிலேயே தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வேறு விதத்தில் காய்களை நகர்த்தி எப்படியாவது காசாவில் நிரந்தர யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவோம் என கத்தாரில் இருக்கக்கூடிய காலித் மிஷல் ஹமாஸினுடைய ஏனைய தலைவர்களுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது துருக்கி மற்றும் கத்தாரினுடைய நிலைப்பாடுகளை ஆதரிக்கக்கூடிய காலித் மிஷல் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கான அழுத்தங்களை வழங்கி வருகின்றார். துருக்கியும் கத்தாரும் காலித் மிஷலை பயன்படுத்தி ட்ரம்பினுடைய திட்டத்தினை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கான உச்ச அழுத்தங்களை ஹமாஸினுடைய ஷூரா சபைக்கு வழங்கி வருகின்றார்கள். அதே நேரம் கலீல் ஹையா உட்பட ஏனைய ஷூரா சபை உறுப்பினர்கள் அனைவரும் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை முழுமையாக எதிர்ப்பதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய தலைவர்களும் அல்-கஸ்ஸாம் படைப்பிரிவினுடைய தலைவர்களும் தளபதிகளும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை முழுமையாக நிராகரிக்குமாறு ஹமாஸின் ஷூரா சபைக்கு செய்திகளையும் அனுப்பியுள்ளார்கள். மேலும் காசாவில் இருக்கக்கூடிய ஏனைய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைவர்களும் டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தினை முழுமையாக நிராகரிக்குமாறு செய்திகளை அனுப்பியுள்ளார்கள். அத்தோடு கத்தாரில் இருக்கக்கூடிய ஹமாஸினுடைய ஷூரா சபையினால் தனியாக முடிவெடுக்க முடியாது. காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைவர்களும் முழுமையான முடிவுகளை வழங்கியதற்கு பின்பே இவை தொடர்பான முழுமையான முடிவுகளை ஹமாஸின் ஷூரா சபையினால் எடுக்க முடியும். எனவே துருக்கியும் கத்தாரும் காலித் மிஷலை பயன்படுத்தி சில காய் நகர்த்தல்களை மேற்கொண்டாலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டத்தினை முழுமையாக நிராகரிக்கக்கூடிய முடிவுகளையே ஹமாஸின் ஷூரா சபை எடுக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த தகவல்களின் மூலமாக துருக்கியும் கத்தாரும் காலித் மிஷலை பயன்படுத்தி எவ்வாறு காய்களை நகர்த்தி வருகின்றது என்பதனை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் இந்த தகவல்களை நான் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான அப்துல் ரஹ்மான் ஷாதித் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்து சக்தி வாய்ந்த வல்லரசுகளும் ஒன்றிணைந்தாலும் ஒட்டுமொத்த உலகமும் ஒன்றிணைந்தாலும் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராகவும் பலஸ்தீன் எதிர்ப்புக்கு எதிராகவும் சிதைவடைந்த சூழ்ச்சி திட்டங்களை திணிக்கவே முடியாது. 77 ஆண்டுகளாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் ஒரு பொழுதும் சரணடைய மாட்டார்கள். நீங்கள் எங்களுடைய நிலத்தினை இரும்பு, நெருப்பு மற்றும் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் மூலமாக ஆக்கிரமிக்கலாம். ஆனால் ஒரு பொழுதும் பலஸ்தீனிய மக்களுடைய விருப்பத்தினை உங்களால் ஆக்கிரமிக்கவே முடியாது. பலஸ்தீனிய மக்களுடைய உறுதியையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு உடைக்கவே முடியாது. உங்களுடைய சக்தி வாய்ந்த ஆயுதங்களும் இரும்பும் நெருப்பும் பலஸ்தீனிய மக்களுடைய விருப்பத்தை உடைக்காது. டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டம் பலஸ்தீனிய மக்களுடைய எதிர்காலம், உரிமைகள் மற்றும் பிரிவுகள் அனைத்தையும் முழுமையாக குழி தோண்டி புதைக்கக்கூடிய திட்டமாகும். இது காசாவிலே பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை முழுமையாக அளித்து காசாவை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்காக திட்டமிடப்பட்டிருக்கக்கூடிய வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திட்டமாகும். இந்த திட்டத்திற்கு நாங்கள் வழங்கக்கூடிய பதிலானது ஆணித்தரமாகவும் எங்களுடைய வலிமையை உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் அமைந்திருக்க வேண்டும். மேலும் நாங்கள் தற்போது அனைத்து தரப்பினரோடும் ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த ஆலோசனை செயற்பாடுகள் முடிந்ததும் எங்களுடைய பதில்களை உத்தியோகபூர்வமாக அறிவிப்போம் என ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான அப்துல் ரஹ்மான் ஷாதித் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஈரான் மீது ஐநாவின் பாதுகாப்பு சபை விதித்திருக்கக்கூடிய உச்ச பொருளாதார தடைகளை ஆதரிக்கும் நோக்கத்தோடு அமெரிக்காவின் கருவூலத்துறையானது ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஈரானினுடைய ஏவுகணை உற்பத்தி திறன்களையும் ஏவுகணை உற்பத்தி திறன்களோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்களையும் ஈரானினுடைய விமானப்படை துறையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து திறன்களையும் முடக்கும் நோக்கத்தோடு இந்த பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்தியோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கு எதிராகவும் இந்த பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈரானிய இராணுவத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஏனைய நாடுகளுடைய நிறுவனங்களுக்கு எதிராகவும் இந்த பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை போன்று ஐரோப்பிய நாடுகளும் ஐநாவின் பாதுகாப்பு சபையினுடைய தீர்மானத்திற்கு அமைவாக ஈரானினுடைய ஏவுகணை திறன்களுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதித்துள்ளன. அத்தோடு இந்த பொருளாதார தடைகளை தொடர்ந்து ஈரானின் காத்தம் அல் அன்பியா தலைமையகத்தினுடைய துணைத் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானின் ஏவுகணை திறன்களுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதற்கு பதிலடியாக நாங்கள் ஈரானினுடைய ஏவுகணை திறன்களை பல மடங்கினால் அதிகரிக்கப் போகின்றோம். எங்களுடைய ஏவுகணை வரம்புகளை அதிகரிக்கப் போகின்றோம். இன்னும் களமிறக்காத சோதனை செய்யப்படாத புதிய ஏவுகணைகளையும் களமிறக்கப் போகின்றோம். எந்த ஏவுகணை திறன்களை முடக்குவதற்காக இவர்கள் பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றார்களோ அந்த ஏவுகணை திறன்களை பல மடங்கினால் அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொள்வோம். மேலும் இவை தொடர்பாக உத்தியோகபூர்வமான அறிவிப்புகளையும் இனி வரக்கூடிய நாட்களில் வெளியிடுவோம் என காத்தம் அல் அன்பியா தலைமையகத்தினுடைய துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார்.
அடுத்து ஈரானுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை மேலும் வலுப்படுத்துவதற்காகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய காதல் அன்பை பெற்றுக் கொள்வதற்காகவும் அடிமை துரோகி அர்துகான் ஈரானுக்கு எதிரான முடிவுகளையும் வெளியிட்டுள்ளார். அதாவது ஈரானிய யுரேனியம் செறிவூற்றலுடன் தொடர்பு பட்டிருக்கக்கூடிய ஈரானிய அணுசக்தி திறன்களோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் சொத்துக்களையும் முழுமையாக முடக்குவதாக துரோகி அர்துகான் அறிவித்துள்ளார். ஈரானிய அணுசக்தி நிறுவனங்களோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய துருக்கியில் இருக்கக்கூடிய ஈரானின் அனைத்து சொத்துக்களும் முழுமையாக முடக்கப்படும் என துரோகி அர்துகான் அறிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான இந்த செயற்பாடுகள் மூலமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய காதலையும் அன்பையும் பெற்றுக் கொள்வதற்காகவே துரோகி அர்துகான் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார். அடுத்து நேற்றிரவு அமெரிக்காவினுடைய B-2 போம்பர் போர் விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்துள்ளன. குறைந்தது 4 B-2 போம்பர் போர் விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவினுடைய எரிபொருள் நிரப்பு விமானங்களும் போர் விமானங்களும் தொடர்ச்சியாக மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்பட்டு வருகின்றன. அத்தோடு ஈரானிய தரப்பினரும் அவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை உச்ச எச்சரிக்கையில் வைத்துள்ளார்கள். B-2 போம்பர்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதை தொடர்ந்து ஈரான் வடக்கு மற்றும் மேற்கு பிரதேசத்திலே ஸ்டெல்த் ட்ரோன்களையும் களமிறக்கி தொடர்ச்சியான எச்சரிக்கையில் வைத்துள்ளது. மேலும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு ஈரான் முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவின் சரக்கு விமானங்கள் ஈரானிலே தொடர்ச்சியாக களமிறக்கப்பட்டு வருகின்றன. அதிகளவான ஆயுதங்களையும் போர் விமானங்களையும் வான் பாதுகாப்பு அமைப்புகளையுமே ரஷ்யா ஈரானுக்குள் குவித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ரஷ்யாவினால் நவீனமயப்படுத்தப்பட்ட MiG-29 போர் விமானங்கள் ஈரானிய வான்பரப்பில் அவதானிக்கப்பட்டுள்ளன. அதாவது ரஷ்யா நவீனமயப்படுத்தப்பட்ட MiG-29 போர் விமானங்களை வழங்கியுள்ளது. மேலும் Su-35 போர் விமானங்களையும் களமிறக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு காசாவையும் மத்திய காசாவையும் பிரிக்கக்கூடிய பிரதேசமாகவே நெட்சரிம் பிரதேசம் காணப்படுகின்றது. ஏற்கனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நெட்சரிம் பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. மேலும் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நெட்சரிம் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியேறியது. இருப்பினும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நெட்சரிம் பிரதேசத்தினை முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்திருப்பதாக அறிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் நெட்சரிம் பிரதேசத்தினுடைய கட்டுப்பாட்டை மீண்டும் எடுத்துவிட்டோம். நெட்சரிம் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடப் போகின்றோம். இது வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பாகும். இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நெட்சரிம் அச்சினூடாக முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். இன்னும் சில நாட்களுக்குள்ளே நாங்கள் நெட்சரிம் அச்சை முழுமையாக இழுத்து மூடிவிடுவோம். அதற்கு பிறகு வடக்கு காசாவிலிருந்து தெற்கை நோக்கி யாராலும் இடம்பெயரவே முடியாது. மேலும் வடக்கு காசாவில் எஞ்சிருக்கக்கூடியவர்கள் பயங்கரவாதிகளாகவும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவளித்தவர்கள் கருத்தில் கொள்ளப்பட்டு உச்சகட்ட வான்வழி தாக்குதல்களையும் நாங்கள் அவர்களுக்கு எதிராக மேற்கொள்வோம். இதனால் இந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய அனைவரும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து வடக்கு காசாவின் தரைவழி தாக்குதல்களில் ஜீப் வண்டிகளை பயன்படுத்த முடியாது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கட்டளை தளபதிகளும் 10க்கும் அதிகமான சிப்பாய்களும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ஜீப் வண்டிகளை பயன்படுத்தினால் வாத்துக்களை போன்று நாங்கள் படுகொலை செய்யப்படுகின்றோம். காசாவிலே ஜீப் வண்டிகளை பயன்படுத்த முடியாது. ஹமாஸினுடைய பொறிகளில் சிக்கி நாங்கள் வாத்துக்களை போன்று கொல்லப்படுகின்றோம். இதனால் நாங்கள் ஒருபொழுதும் ஜீப் வண்டிகளை காசாவின் களத்திலே பயன்படுத்த மாட்டோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கட்டளை தளபதிகளும் சிப்பாய்களும் கோரிக்கைகளையும் கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து இவ்வாறு கோரிக்கைகளையும் கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கக்கூடிய கட்டளை தளபதிகளையும் சிப்பாய்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பணி நீக்கம் செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று பலஸ்தீனிய போராளிகளும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு பலஸ்தீனிய போராளிகள் வடக்கு காசாவின் பெய்ட்சானூன் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக 5 ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றைக்கு முன்தினமும் குறித்த பிரதேசத்திலிருந்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கின்றதோ அந்த பிரதேசத்திலிருந்தே பலஸ்தீனிய போராளிகள் ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதேபோன்று அல்கசாம் படையினர் தால் ஹவா பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளை பயன்படுத்தியும் ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தியும் 2 மெர்காவா பொருத்தங்கி வாகனங்களையும் ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதேபோன்று அல்குதுஸ் படையினர் தாக்கிப் வெடிகுண்டை பயன்படுத்தி தால் ஹவா பிரதேசத்திலே ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அல்குதுஸ் படைப்பிரிவினர் ஒரு சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் பொறிகளை வைத்துள்ளார்கள். மேலும் இந்த பொறியை நோக்கி 15க்கும் அதிகமான சிப்பாய்களை நகர்த்தியுள்ளார்கள். இந்த பொறி வைக்கப்பட்ட வீச்சை ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அடைந்ததும் குறித்த பொறியை வெடிக்கச் செய்து அவர்களை மொத்தமாக
பலவந்தமாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் இவர்களை மீட்பதற்காக வருகை தந்த படைகளை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களையும் RPG தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சிப்பாய்களை பணைய கைதிகளாக பிடிப்பதற்கு பலஸ்தீனிய போராளிகள் முயற்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஹெனிபல் தாக்குதல் திட்டத்தினை நிறைவேற்றி வான்வழி தாக்குதல் மூலமாக அவர்களுடைய சிப்பாய்களையும் மொத்தமாக அழித்துவிட்டது. எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 2 மெர்காவா போர்த்தங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் 30க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.